இப்போ பொங்கல் இது வழக்கமாக தை மாதத்தில் ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய ஒரு ஒரு சிறந்த நிகழ்வு. முந்தைய காலங்களில் 2 தொழில்கள் தான் இருந்தது. அதாவது இருப்பிடம் ஏதோ ஒரு இடத்துல மரப்பொதுலையோ குகைகளில் கூட வாழ்ந்தாங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்தில் ஒரு குறிப்பிட்ட இனம் என்ன செய்து ஆடைகளை தயாரி பண்ணுது. பருத்திகளை பார்த்து அதிலிருந்து நூல் எடுத்து அந்த நூலின் மூலமாக ஆடைகளை தயார் பண்ணி அணிந்து கொண்ட நிலை இருந்தது. இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து பூமியை சமன் செய்து களை எடுத்து அங்கே பயிர்களை எல்லாம் நடவு செய்து உணவு உற்பத்தி பண்ணாங்க. அப்போ உலகத்தில் இருந்த 2 தொழில்கள் இயற்கையோடு ஒட்டின அத்தியாவசிய பொருள் உற்பத்தி பண்ணக்கூடிய உணவு தொழிலும் உணவுக்கான விவசாயமும் ஆடைக்கான நெசவு தொழில் இருந்தது. இப்போது இது கொண்டாடப்பட வேண்டியதாக இருந்தது. கொண்டாடப்படுறது எப்போவா இருந்ததுன்னா, எப்போ விளைச்சல் அதிகமாகி விளைச்சல்கள்லாம் அறுவடைக்கு வந்த காலத்தில், அந்த குறிப்பிட்ட காலத்தில் அறுவடைக்கு வந்துருச்சு. இப்போ அறுவடை செய்யப்பட்ட நெல்லையெல்லாம் வந்து குத்தி பச்சரிசியாக வேக வைக்காமல், நெல்லை வேக வைக்காமல் நெல்லையவே நேரடியாக குத்தி உமியை நீக்கின பிறகு அது பச்சரிசி, பச்சையாக இருக்கிற அரிசி. இதை வைத்து அந்த எந்த இடத்துல விளைச்சல் இருந்ததோ அங்கேயே உணவாக சமைத்து அங்கே விளைஞ்சிருக்கிற கத்திரிக்காய், மிளகாய், பூசணிக்காய், அரசாணிக்காய் இது போன்ற காய்கறிகள்லாம் காய்களாக சமைத்து நெசவு தொழில் செய்யக்கூடியவங்களையும் அதே சமயம் விவசாயம் செய்யக்கூடியவங்களும் எல்லாரும் சேர்ந்து சமத்துவமாக இருந்து அந்த நெசவு தொழிலுக்கு பயன்படக்கூடிய மனிதர்களையும் அதே சமயத்தில் உழவு தொழிலுக்கு பயன்படுற எல்லா மாடுகள் அவற்றையெல்லாம் வச்சு எல்லாவற்றையுமே தெய்வமாக கருதி பிரம்மஸ்வரூபமானதுன்னு கருதி வழிபட்டு செய்யக்கூடிய பொங்கலிட்டு பச்சரிசி வச்சு பொங்கலிட்டு எல்லாம் சமத்துவமாக இருந்து உணவருந்தி மகிழ்ச்சி கொண்டாடக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு நின்று விடக்கூடாது. இப்போ இதே பொங்கல் புறத்தில் இருக்குது, அந்த பொங்கலை அகத்துலேயும் கொண்டு வரணும். அகத்தில் எப்படி பொங்கல் வைக்கும்போது 3 கல்லுகளை வச்சு மேலே பானை வச்சு உள்ள தண்ணி அரிசியெல்லாம் போட்டு கீழே நெருப்பு வச்சோன்னு அது பொங்கி வழியுதோ, அதே போல் நமக்கு 3 நாடிகள் இருக்குது. இந்த 3 நாடிகளுக்கு மையத்தில் யோகத்தால் நெருப்பை மூட்டி இந்த மண்பானையில் நம்முடைய ஆனந்தமானது பேரானந்தமாக பொங்கி உச்சியில் வந்து வழியணும். மேலே இருக்கிற 1000 தாமரை இதழ்களும் மலர்ற அளவுக்கு அந்த பொங்கலிட்டு நம்ம மகிழ்ச்சி பெற்று புறத்துலேயும் பொங்கலிட்டு எல்லோரோடும் சமத்துவமாக வாழணுங்கிறதா அந்த பொங்கலில் இறைவன் நமக்கு அளிக்கிற ஒரு பெரிய ஞானம் பெற்றவர்கள் மூலமாக அறிவிக்கப்படுற ஒரு பெரிய நிகழ்வாக நம்ம கொண்டாட வேண்டியது இருக்குது.